நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேனாம்பேட்டை அப்பல்லோ கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் வாய் புற்றுநோயின் அறிகுறிகள் குறித்தும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்தும் விரிவாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவதற்காக ஹெட் அண்ட் நெக் ஆங்காலஜி அண்ட் ஸ்கல் பேஸ் சர்ஜரி சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் ராயப்பா நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த வாய் புற்றுநோய் அப்படின்னா நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்தியாவில் எத்தனை சதவீதத்திற்கு இந்த வாய் புற்றுநோய் பரவி இருக்கிறது? வாய் புற்றுநோய்ங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப காமனான பொதுவான ப்ராப்ளம், ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெஸ்டர்ன் மேற்கத்திய நாட்டை பார்த்தாக்க ஒரு அஞ்சு எல்லா கேன்சரும் கம்பேர் பண்ணி பார்த்தாக்க ஒரு 5% தான் இருக்கும். அதே இது இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 30% இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த புற்றுநோய் வந்து எங்கே வேணால் வரலாம். வாயில், உதட்டில் வரலாம், நாக்கில் வரலாம், இல்லை கன்னத்தில் வரலாம், இல்லை பேலட் மேல் அன்னத்துலேயும் வரலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல வேணால் வரலாம். டாக்டர், இப்போ இந்த வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது புற்றுநோயில் 30% பேஷண்ட்ஸ் வாய் புற்றுநோய் பாதிக்கப்படும், இல்லை ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 30% பாதிக்கப்பட்டிருக்காங்க? இல்லை, இது வந்து கேன்சரில் 30% வந்து வாய் புற்றுநோய் ஒன்றும் கிடையாது. ஹெட் அண்ட் நெக்ல வரக்கூடிய புற்றுநோய், அதில் வந்து முக்கால்வாசி வந்து வாய்க்குள்ள வர புற்றுநோய் தான் நம்ம ஊரில். டாக்டர், இப்போ இந்த வாய் புற்றுநோய் அதிகமாக இருக்கு, 30% பேருக்கு வாய் புற்றுநோயில் அதிகமாக பாதிக்கப்படுவது வாய் புற்றுநோய் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பேர் பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன டாக்டர்? இது வந்து யாருக்கு வேணா வரலாம், பட் ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் நிறைய பேர் வந்து இந்த புகையிலை யூஸ் பண்ணுறது தான். புகையிலையை வந்து ஸ்மோக்கிங் சிகரெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை புகையிலை மெல்றதாகவும் இருக்கலாம், அல்லது வந்து பான் மசாலான்னு இப்போ நிறைய அந்த மக்கள் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வெத்தலை பாக்கில் போடுற சுண்ணாம்பு, இதெல்லாமே எல்லாம் நல்லா வாய்க்குள்ள எல்லாம் இரிட்டேட் பண்ணும். இதெல்லாம் ஜீரணத்துக்கு நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே டாக்டர்? சொல்றாங்க, பட் ஆனால் இது ரெகுலராக போட்டுட்டு இருந்தாக்க என்னென்ன மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இதெல்லாம் அவங்க மென்று வாயில் அடக்கிக்குவாங்க ஒரு பக்கத்தில். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அடக்கி அது ஒரே இடத்துல வச்சுருந்தா அது ரொம்ப நேரம் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்ததுனாக்கா அந்த லைனிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. போடுறவங்க எல்லாத்துக்கும் வர்றதில்லை, பட் கம்பேர் பண்ணி பார்த்தா உபயோகப்படுத்தாதவங்களையும் உபயோகப்படுத்துறவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 30 மடங்கு சான்ஸ் அதிகம். அந்த புகையிலை பொருட்களோட அதிக பயன்பாடு இருக்கிறவங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே. அதே இது இன்னும் கூடவே ஆல்கஹாலும் சாப்பிட்டாலும் அதுவும் ஆட்ஸ் அப் டு த ப்ராப்ளம். இன்னும் அதனாலையும் இரிட்டேஷன் அதிகமாகும், அதனாலையும் கூட வரக்கூடிய சான்சஸ் உண்டு. சில பேருக்கு எதுவுமே இல்லாமையும் கிரானிக் இரிட்டேஷன், சம்டைம் இந்த பல்லு கூரான பல்லு கான்ஸ்டன்ட்டாக இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்ததுனாலும் அதனாலையும் வரலாங்கிறது ஒரு தியரி. ஓகேங்க டாக்டர். இப்போ வாய் பராமரிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்? வாய் பராமரிப்பு ஒன்று வந்து நம்மளா தேடிக்கிறது தான். இந்த போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணுறது, வெத்தலை பாக்கு, புகையிலை போடுறது, இதெல்லாம் இது நம்மளா அதை நான் சாதாரணமாக இருக்கிற லைனிங்கை வந்து இரிட்டேட் பண்ணி கேன்சராக மாற்றிக்கிறோம். அடுத்தது வந்து என்னென்னா சில கூரான பற்கள், சில பேர் அந்த பல் செட்டு வச்சுருப்பாங்க, அது சரியாக ஃபிட் ஆகலைன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் இரிட்டேஷனும் கேன்சரை உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு. பல் செட்டு கூட காரணமாகும். பல் செட்டுன்னு இல்லை, பல் செட்டோட இரிட்டேஷன். ஓகே. ஸோ அது சரியா ஃபிட் ஆகலைன்னா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதனால கூட கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. இப்போ நார்மலா வாயில ஒரு புண்ணு ஏற்படுவதற்கும் அது கேன்சரா இருப்பதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? வாயில புண்ணு வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம். வாய் புண்ணு யாருக்கு வேணா வரும், வந்துன்னா ஒரு வாரம் இருக்கும், 10 நாள் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். மருந்து சாப்பிடலையோ சரியா போயிடும். சில பேர் அந்த டென்ஷன் ஆனாவோ இல்லை விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் இருந்தாலும் இந்த மாதிரி வரும். பட் இந்த மாதிரி கேன்சராக இருந்ததுன்னா அது 2 வாரத்திலாம் சரியாகாது. ப்ராப்ளம் போக போக அதிகமாகிட்டே தான் போகும். அதனால எந்த புண்ணு வந்தாலும் அது ஒரு வாரம் 2 வாரத்தில் சரியாகலைன்னா டாக்டர் பார்க்கறது நல்லது. இப்போ வாய் கேன்சர், மவுத் கேன்சர் அப்படிங்கிறது எந்தெந்த பகுதிகளில் வரும், அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா டாக்டர்? இங்கே உதட்லையும் வரலாம். உதட்டில் வருது. ஓகே. அது ரொம்ப ரேர், நம்ம ஊரில் ரொம்ப ரேர். ஓகே. அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒயிட் கலர் பீப்புளுக்கு வந்து சன்லைட் இரிட்டேஷனால அந்த லிப்பில் வர்றது காமன். அது ஓகே. கன்னத்தில் வரலாம், கன்னத்தில் வர்றது காமன். வெளியில உள்பக்கம் உள்பக்கம் கன்னத்துக்குள்ள வாய்க்குள்ள, அந்த ஈரில் வரலாம், நாக்குலையும் வரலாம்,
மேலே பேலட்டுக்குள்ளேயே எந்த இடத்துல வேணா வரலாம். பட் இது எல்லாமே நம்மளால பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். வாய் திறந்து பார்த்தோம்னா இதெல்லாம் தெரியும், நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல வேணா வரலாம். நார்மலான ஒரு வாய்ப்புண்ணை தாண்டி இது வந்து புற்றுநோயாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ அதனுடைய அறிகுறிகள் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? ஒன்று வந்து புண்ணு ஆறாது, 2 வாரத்துக்கு மேலே 2 வாரத்தில் ஆறாமல் இருக்கும். ரெண்டாவது வலி இருக்கலாம், வலி இருக்கும், ஓகே, ப்ளீடிங் இருக்கும், ரத்தப்போக்கு இருக்கும், ஓகே. சில சமயங்களில் அந்த ஈரலை வந்துனாக்க அந்த பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். பல்லு வீக் ஆகிடும், பல்லு ஆட ஆரம்பிச்சிடும். இந்த போனை அரிச்சதுனாக்கா, இந்த ஈருக்கு அடியில் இருக்க எலும்பு அரிச்சதுனாக்கா பல்லெல்லாம் வீக் ஆகி ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ சில சமயம் வந்து கான்ஸ்டன்ட் பெயின், என்ன ரீசனே தெரியாமல் பெயின் கூட வரலாம். சில பேருக்கு முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும், இந்த வலினால் முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பேசுறது கூட கஷ்டமாக இருக்கும், நாக்கு அசைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் தான் அறிகுறிகள். எந்தெந்த அறிகுறிகள்? சில பேருக்கு வந்து இந்த கழுத்தில் நெறிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷனாக வந்துன்னா கழுத்தில் நெறிக்கட்டுச்சுன்னு சொல்லுவோம். அது வந்து நுண்ணநீர் கட்டின்னு பேர், நுண்ணநீர் கிளாண்ட் அது. ஸோ அதுக்கும் அந்த கட்டிகள், வாயில் இருக்க கேன்சர் வந்து அந்த கட்டிகளுக்கு பரவும். சில சமயம் பேஷண்ட் வாய்க்குள்ள எந்த ப்ராப்ளமும் இருக்காது, தெரியாது. பட் இந்த கழுத்தில் ஒரு கட்டி இருக்கு, வீக்கமாக இருக்கேன்னு வந்து காமிப்பாங்க. ஸோ அது கூட ஒரு ப்ரெசென்டிங் சிம்டம் தான் அது. இப்போ ஒரு சிலர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அல்சர் இருக்கும் அதனால வாய்ப்புண்ணு வரும் அப்படின்னு ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படியெல்லாம் மக்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, இந்த கேன்சரை வந்து சாதாரணமாக டீல் பண்ணுறாங்க? இல்லை, ஒன்று வந்து அதான் முதலே சொன்ன மாதிரி வாய்ப்புண்ணு வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம். ஸோ யாருக்கு வேணால் வரலாம். ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் வரும், வயிற்றில் புண்ணு இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் வரும், வயிற்றில் புழு இருந்தாலும் வரலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரலாங்கிறது தேரி. ஸோ அது எல்லாமே ஒரு வாரம் 10 நாள் இருக்கும், சரியாக போயிடும். மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேறு இடத்துல வரும், ஒரே இடத்துல இருக்காது, மாறி 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 வந்துட்டு இருக்கும். பட் கேன்சர் புண்ணு வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்த விட்டு மறையாது, இருக்க அதிகமாகிட்டே தான் போகும், வேறு இடத்துக்கும் போகாது. டாக்டர், இப்போ கேன்சர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி மவுத் கேன்சரில் எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? ஜென்ரலாகவே கேன்சர் வந்து 4 ஸ்டேஜ் தான் பிரிக்கிறோம். ஸோ ஒன்று வந்து ஸ்டேஜ் 1 and 2 வந்து வாய்க்குள்ளேயே இருக்குது, வேற எங்கேயும் பரவாமல் வாய்க்குள்ளேயே. ஸோ அது சைஸை பொறுத்து 2 சென்டிமீட்டர் உள்ளே இருந்ததுன்னா ஸ்டேஜ் 1, அதுக்கு மேலே 4 சென்டிமீட்டர் வரலும் போச்சுனாக்கா ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவோம். கழுத்தில் நெறிக்கட்டாமல் இருக்கணும். அதே இது வந்து கழுத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இந்த கிளாண்ட் வந்து பெருசாகிடுச்சுனாக்க அது ஸ்டேஜ் 3. அது உடம்பு ஃபுல்லாக வேற எங்கேயும் பரவி அதுக்கப்புறம் ரத்தம் வழியாக கேன்சர் செல் பரவி உடம்புல மற்ற இடத்துக்கு போயிடுச்சுன்னா ஸ்டேஜ் 4. இந்த 4 ஸ்டேஜ் தான் இந்த வாய் புற்றுநோயிலையும் இருக்குது. குறிப்பாக கேன்சரை நாம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கலாக நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கணும். பார்த்து எந்த இடத்துல புண்ணு, அவங்க பேஷண்ட் வந்து காமிச்சாங்கன்னா புண்ணு இருக்கா இல்லையா, எந்த இடத்துல இருக்குது. ஸோ அது சில சமயம் பார்த்தாவே தெரியும், கேன்சர் மாஸ் டவுட்ஃபுல்லாக இருக்கும். சிலதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ உறுதியாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து பயாப்சிங்கிறது. ஒரு சின்ன பிட் டிஷ்யூ எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து இது கேன்சரா இல்லையான்னு சொல்லணும். நிறைய பேருக்கு பயாப்சி பண்ணிக்கிறதுக்கே பயமாக இருக்கும், பயாப்சி பண்ணால் கட்டி பரவிடும் அப்படின்ட்டு அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து தவறான கருத்து. ஸோ பயாப்சி கண்டிப்பாக தேவை. பயாப்சி பண்ணால் தான் ஒன்று கட்டியிருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியும், ரெண்டாவது எந்த மாதிரி கட்டியிருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு கட்டிக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். பட் பொதுவாக ஜென்ரலாக இருக்க கட்டி வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு சொல்கிறது, வாய்க்குள் இந்த லைனிங்கில் இருந்து வரக்கூடியது. சில சமயங்களில் வாயில் இருக்க அந்த எச்எஸ் இருக்கிற சுரப்பிலாம் இருக்கு இல்லையா, அதில் இருந்து கூட கட்டிகள்லாம் வரலாம். ஓகே டாக்டர், இப்போது புற்றுநோய் குறிப்பாக அதுலேயும் குறிப்பாக நம்ம டாக்டர் இப்போ வாய் புற்றுநோய் எடுத்துட்டோம் அப்படின்னா தாத்தா பாட்டிக்கு வந்திருந்தாலோ அம்மா அப்பாவுக்கு வந்திருந்தாலோ அந்த மரபு சார்ந்து புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? அந்த மாதிரி உறுதியாக சொல்ல முடியாது, வாய் புற்றுநோயை பொறுத்தும் உறுதியாக சொல்ல முடியாது. பட் என்னென்னா சில பேர் வந்து ஜெனட்டிக் மேக்கப்பே என்னாகும், தே ஆர் ப்ரோன் ஃபார் கேன்சர். ஸோ ஒரு ஸ்டிமுலஸ் தான் வேணும், ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ், இந்த மாதிரி ஸ்மோக்கிங், டொபாக்கோ சூயிங், ஏதாவது ஒரு இரிட்டேஷன் இருந்ததுன்னா தே ஆர் ப்ரோன் ஃபார் தேட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வரணுங்கிறது கட்டாயங்கள்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. மற்ற கேன்சர் மாதிரி கிடையாது, அந்த மாதிரிலாம் வராது. பட் யூஸ்வல் அந்த மாதிரி இருக்கும்போது அதை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை, இந்த மாதிரி ஸ்மோக்கிங்ஸ், ஆல்கஹால், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதை தூண்டக்கூடிய விஷயங்களை தவிர்த்தா பெட்டர். டாக்டர், இப்போ இந்த வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான புற்றுநோய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? எந்த புற்றுநோயுமே வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சதுன்னா
க்யூர் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். ம் ஸோ அது வாய் புற்றுநோயிலையும் அதே கதை தான். ம் ஸோ அதே மாதிரி கட்டி சின்னதாக கண்டுபிடிக்கிறதுனால நம்ம 100% கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது. ம். அதுமாதிரி கட்டி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால குணப்படுத்த முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ம். என்ன சொல்லலாம்னா கட்டி சின்னதாக இருந்தால் க்யூர் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். ம் ஸோ அதான் நம்ம ஸ்டேஜிங் பண்ணுறது அதுக்காக தான். இப்போ ஸ்டேஜ் 1 and 2ல் வந்து ஒரு 70 to 80% சான்ஸ் க்யூர் ஆக சான்சஸ் உண்டு. ம் அதே ஸ்டேஜ் 3 அந்த நெறிக்கட்டி கழுத்துக்கு பரவிடுச்சுன்னா அதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் க்யூர் ஆகக்கூடிய சான்சஸ் 50% குறைஞ்சிரும். ம் ஸோ அதனால் முக்கியம் வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு நம்ம அதை ட்ரீட் பண்ணால் க்யூர் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து இந்த வாய் புற்றுநோய் சராசரியாக இப்போ இந்த வயதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த வயதை டச் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா? அந்த மாதிரி லிமிட்லாம் ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக வந்து பொதுவாக பார்த்தாக்க ஒரு 40-50க்கு மேலே தான் நாங்கள் பார்க்குறோம் அதிகமாக. ம் பட் அதே சின்ன வயசில் இருக்கவங்களையும் நிறைய பேர்த்து அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இப்போ பான் மசாலாலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் யூசேஜ் இதெல்லாம் அதிகமாகிறதுனால இப்போ நான் சின்ன வயசில் இருக்கவங்களையும் பார்க்குறோம், நிறைய பேர் பார்க்குறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களும் இந்த உணவுப் பொருளில் டேஸ்ட்டில் அது மாதிரி கூட வருமா டாக்டர்? நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ்னாலேயே கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பும்? அந்த மாதிரி ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியாது. மெயினாக இது தான் சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதில்லை. பட் அது வந்து நம்ம ஹார்ட்டுக்காகவோ இல்லை சுகர் அந்த காரணத்துக்காக நம்ம சாப்பாடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். பட் வாய் புற்றுநோய்க்காகனு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. புகையிலை யூஸ் பண்ணுறது, ஆல்கஹால் இதுதான் வந்து புற்றுநோய் உண்டு பண்ணும் வாயில். டாக்டர், இப்போ இந்த வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது வந்தால் எந்த அளவுக்கு கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? நான் ரொம்ப பயப்படுத்த விரும்பல. இது பேசிக்காக என்னென்ன முதல்ல சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட் பண்ணோம்னா கஷ்டப்படாமல் நம்ம க்யூர் பண்ணிடலாம். அதாவது நமக்கு இது மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சோம், ஒரு பயத்தினாலேயோ வெளியில் சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விடுன்னு கேட்குறேன். ஒன்று வந்து அதை முதல்ல சொன்ன மாதிரி இப்போ கழுத்துக்கு நெறி கட்டுச்சுன்னா ஒன்று வந்து 80% 50% ஆகிடும். அதே ட்ரீட்மெண்ட் லேட்டராக போய் கொடுத்தோம்னாக்க சரி, அது உடம்பு மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் பரவிடுச்சுனாக்க க்யூரே பண்ண முடியாது. ஏன்னா புது மருந்துகள்லாம் வந்திருக்கு, இருந்தாலும் அதை வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. அது முடிய தள்ளி போடலாமே தவிர்த்து கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியாது. டாக்டர், இந்த வாய் புற்றுநோய் பரிசோதனைகள் என்னென்ன முறைகள் எல்லாம் இப்போ இருக்கு டாக்டர்? இந்த முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கேன்சர் இருக்குன்ட்டு ப்ரூவ் பண்ணுறது, பயாப்சி பண்ணி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, வாய்க்குள்ளே மட்டும்தான் இருக்கா, வேற எங்கேயும் பரவி இருக்கா, அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்கேன் தான் பண்ணணும். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இது ரெண்டும் பண்ணினாக்க நம்மளால் கட்டி எவ்வளோ பெருசு இருக்குது, எலும்பு அரிச்சிருக்கா இல்லையா, நெறிக்கட்டி இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கடுத்து பெட் ஸ்கேன், புதுசாக வந்துருக்கு பெட் ஸ்கேன் பண்ணாக்க உடம்புல வேற எங்கேயாவது அதே கேன்சர் செல் பரவி இருக்கா இல்லை இங்கே மட்டும்தான் இருக்கான்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்ட்டு முடிவு பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட்னா என்னென்னலாம் இருக்குது டாக்டர்? ஜென்ரலாகவே அலோபதியில் வந்து கேன்சர் பொறுத்தவரை 3 விதமான ட்ரீட்மெண்ட் தான். ஒன்று வந்து கீமோதெரப்பி மெடிசின்ஸு, இன்னொன்று வந்து ரேடியோ தெரப்பி, மூணாவது வந்து சர்ஜரி. இதில் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் வாய் புற்றுநோய்க்கான மெயின் ட்ரீட்மெண்ட் பார்த்தா ரேடியோ தெரப்பியும் சர்ஜரியும் தான். கீமோதெரப்பி வந்து சம்டைம்ஸ் அந்த ரேடியோ தெரப்பி கொடுக்கும்போது கூடவே ஆட் பண்ணி கொடுத்தாக்க ரேடியேஷன் எஃபெக்ட் பெட்டராக இருக்குன்னு பண்ணுறது. ஸோ பட் மெயின் ட்ரீட்மெண்ட் பார்த்தா சர்ஜரி தான் மெயின் ட்ரீட்மெண்ட். இல்லை சில பேருக்கு வந்து சர்ஜரி சில கண்டிஷனால் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம். ரேடியேஷன் கொடுத்தாலும் குணமாகும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு. பட் சர்ஜரி ப்ரிஃபரபிள், ஏன்னா ரேடியேஷனோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் சர்ஜரி பண்ணாக்க. இதே இது ஸ்டேஜ் 3 போயிடுச்சுனாக்க நீ சர்ஜரி ப்ளஸ் ரேடியேஷன், சம்டைம்ஸ் கீமோதெரப்பியும் ஆட் பண்ணுவாங்க. அந்த எடுக்கிற டிஷ்யூ ஆப்ரேட் பண்ணி நம்ம எடுக்கிறத வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா சில ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கான்னு தெரியும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்திருந்தா கூட திரும்ப வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா சர்ஜரி ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனேயே ரேடியேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் கீமோதெரப்பியும் சேர்த்து கொடுப்பாங்க.
மருத்துவத்துறையில் இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இந்த வாய் புற்றுநோய்க்கு இன்னும் இந்த மருத்துவத்துறையில் என்னென்ன டெக்னாலஜி புதுசெல்லாம் ரீசர்ச் எல்லாம் பண்ணி டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதுக்கு? சர்ஜரி பொறுத்தவரையிலும் இப்போ நம்ம ரோபாட்லாம் வந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறோம், எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி நாக்கு பின்பகுதியில் இருக்க கட்டிகளெல்லாம் நம்மளால் நேராக பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இந்த லோர் தாடை எலும்பை வந்து கீழே தாடை எலும்பை டெம்பரரியாக ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே போய் எடுத்துட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ரோபாட்டை யூஸ் பண்ணால் அந்த மாதிரி பண்ண வேண்டியது, டைரெக்டாக வாய்க்குள்ளேயே போய் அதை எடுக்க முடியும். ஸோ அது வந்து இட்ஸ் பிக் அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த சில டியூமர்ஸ்லாம் வந்து மேலே அந்த பிரெயினுக்கு பக்கத்தில் போகும், ஸ்கல் பேஸ்ன்னு சொல்கிறது. அதெல்லாம் வந்து எண்டோஸ்கோப்பிக்காவோ இல்லை யூஸ் பண்ணியோ இல்லை ஓப்பன் அப்ரோச்சஸ்லேயோ இப்போ பண்ண முடியும். அது வந்து நாங்களும் நியூரோ சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன் எல்லாம் டீம் ஒர்க் அப் பண்ணி அதனால் சேஃபாக பண்ணி பழையபடி ஒரு கட்டி எடுத்துட்டு பழையபடி நார்மலாக பேஷண்ட் இருக்க மாதிரி பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் கிரேட் அட்வான்டேஜ், டீம் ஒர்க்னால வரக்கூடியது. எல்லாத்தோட முக்கியம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி போர்ஷன். வாயை பொறுத்தவரைக்கும் சர்ஜரி ஆப்ரேஷன் என்ன பண்ணுவோம்னா, எந்த பகுதியை கட்டி அரிச்சிருக்கோ அந்த பகுதியை சுற்றிலையும் நார்மலாக இருக்க சதையோடு சேர்த்து எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தாடை எலும்பு இருந்தால் தாடை எலும்பு எடுக்கணும். தாடை எலும்பை எடுத்துட்டா ஒன்று ஷேப் மாறும், ரெண்டாவது பல்லும் ஒன்று மேலே ஒன்று படாது. ஒன்று மேலே படலைன்னா நம்ம சூ பண்ணுறதும் கஷ்டம், சாப்பிட்றதெல்லாம் கஷ்டம். ஸோ ப்ளஸ் வந்து நாக்கில் ஒரு போர்ஷன் எடுத்தாலும் பழையபடி வந்து சீரம் வைக்கிறதெல்லாம் பெரிய சிறப்பாக ஒன்றும் வராது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, ஃபங்க்ஷனலாகவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இப்போ வந்து அந்த எந்த இடத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த சதை உடம்புலேருந்து வேறு பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதோட ரத்த குழாய் கூட சேர்த்து எடுத்தாந்து கொண்டு வந்து சீரமைச்சிட்டு கழுத்தில் இருக்கிற ரத்த குழாயோட கனெக்ஷன் கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இப்போ இது தாடையெலும்பு இவ்வளோ பெருசு எடுத்தால் கூட அது ஷேப் மாறாது, முகத்தில் கூட ஒரு ஸ்கார் கூட இல்லாமல் பண்ண முடியும், அந்த தழும்பு தெரியாமல் பண்ண முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் அந்த எடுத்து வச்ச எலும்பில் கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பல்லையும் பொருத்த முடியும். பல்லையும் பொறுத்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நார்மலாக எப்படி தாடை இருக்குமோ அது ஷேப்பும் கொண்டு வர முடியும், அதோட வேலையும் அதே மாதிரி நார்மலாக எந்த மாதிரி பண்ண முடியுமோ அது பண்ண வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல கிடையாது. ஸோ அதனால பேஷண்ட் வந்து பயப்பட வேண்டியதில்லை, ஆப்ரேஷன் பண்ணால் விகாரமாக போயிடுமோ அந்த மாதிரி. பாதி பேருக்கு அதுதான் பயமாக இருக்கும், விகாரமாக போயிடும், சாப்பிட முடியாது, பேச முடியாது அப்படின்ட்டு. இப்போ எங்களுக்கு வந்து கேன்சர் க்யூர் பண்ணுறது மட்டும் இது கிடையாது. பேஷண்ட் வந்து பழையபடி நார்மலாக சமூகத்தில் இருக்கணும், எல்லாத்தோடும் பேசணும், பழகணும், சாப்பிடணும். எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ வரக்கூடாது, அவங்க ஒதுங்கி நின்றக்கூடாது. ஸோ அதுதான் எங்களுக்கு முக்கியம். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ரேஷனை பொறுத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஒன்று வந்து இந்த எண்டோஸ்கோப்பு, ரொபாட்டிக் சர்ஜரி, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி. ரேடியேஷனை பொறுத்தவரையிலும் இப்போ ஹைடெக் ரேடியேஷன்லாம் வந்துச்சு நிறையா. ஸோ இப்போ இந்த ரேடியேஷன் நிறையா சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த வாயில் ரேடியேஷன் கொடுத்தா அந்த வாயில் சுற்றி இருக்க அந்த உமிழ்நீர் சுரப்பிகள்லாம் வேலை பண்ணாது. ப்ளஸ் வந்து நிறையா இந்த தழும்புலாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட் வந்து கஷ்டப்படுவாங்க இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம். இப்போ இருக்க ரேடியேஷனில் நல்லா பிளான் பண்ணாக்க கேன்சர் கட்டிக்கு அப்பாற்பட்ட இருக்கிற உமிழ்நீர் சுரப்பிகளை அவங்கள வந்து டேமேஜ் பண்ணாமல் சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பழையபடி உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ இந்த புரோட்டான் தெரப்பியும் இருக்குது, அது வந்து புதுசாக வந்திருக்கிறது. அது வந்து எஸ்பெஷலி அந்த பிரெயினுக்கு பக்கத்தில் இருக்க டியூமர்ஸு, அது பிரெயினுக்கெலாம் அதிகம் டேமேஜ் இல்லாமல் கொடுக்க முடியும். பட் ரெகுலர் மவுத் கேன்சருக்கு இந்த ஆர்டினரி ரேடியேஷனே போதும். பட் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறதோ இல்லை பிரெயினுக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அது வந்து புரோட்டான் தெரப்பியில் தே கேன் ப்ரொடெக்ட் தோஸ் ஆர்கன்ஸ். அது அந்தந்த உறுப்புகளை மூளையோ இல்லை கண்ணையோ சேவ் பண்ண முடியும். அதிக ரேடியேஷன் படாம அப்படியே வச்சிருக்கோம். ஆமா, அதிக ரேடியேஷன் கண்ணுக்குள்ள போகாம பிரெயின் போகாம சேவ் பண்ண முடியும். குறிப்பா நம்மளுக்கு வேற ஏதாச்சும் நோய்கள் இருந்தா, சுகர் இருந்தா, ஒரு பிபி இருந்தா, இல்ல மற்ற உள்ளுறுப்புல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதனுடைய தொடர்ச்சியா வந்து மவுத் கேன்சர் வர வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி எல்லாம் மற்ற உறுப்புகளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ
அது இன்னொரு பாயிண்ட் சொல்லாம விட்டது வந்து ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இருக்கு. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கும் கேன்சர் வரலாம். இப்போ மவுத் கேன்சர் வந்துச்சுன்னா நம்மளால பேச முடியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா அதுக்கான பதில் என்னங்க? இல்லை, வாயில வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து நிறையா இருக்கு. எஸ்பெஷலி நாக்கோட ஃபங்க்ஷன் ரொம்ப. நாக்கை நம்மளால ரோல் பண்ண முடியும். ஒவ்வொரு பேசும்போதும் எழுத்து உச்சரிப்பெல்லாம் நிறைய அதுக்கு வந்து பல விதத்தில் அசைக்க முடியும். இப்போ நீங்கள் உச்சரிக்கிறது நான் உச்சரிக்கிறது பயங்கர வித்தியாசம் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்னதான் ஆப்ரேட் பண்ணாலும், ஆப்ரேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் ஒரு விதத்தில் கொஞ்சமாவது நம்ம உச்சரிக்கிற விதத்தில் மாறலாம். ஓகே, பேச முடியாமலாம் போகாது. அன்லஸ் அதர்வைஸ் நம்ம என்டையர் முழு நாக்கையும் எடுக்க வேண்டிய நிலைமை வந்தால் தான், அந்த அளவுக்கு கட்டி பெருசாச்சுன்னா தான் பேச முடியாமல் போகிறது. இல்லாட்டி பேசுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். பேசுறது, சாப்பிட்றதுல வந்து சர்ஜரினால ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லிக்விட் டயட்டில் ஆரம்பிப்போம். நல்லா இல்லாட்டி மேஷ் பண்ணி சாப்பாடு நல்லா சாஃப்ட் டயட் கொடுப்போம். ஸோ இப்போ டிப் ஆஃப் த டங்லாம் எடுக்கலைனாக்க சாப்பிட்றதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நாக்கு நுனியெல்லாம் எடுக்கலைனாக்க. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும் சாப்பிட்றதுல. ரேடியேஷன்னாலும் இந்த ப்ராப்ளங்கள் வரலாம். ரேடியேஷன்னாலும் வாயெல்லாம் ட்ரையாக போயிடும். ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ ட்ரை ஃபுட்டு, இப்போ சப்பாத்தி, தோசை இதெல்லாம் வந்து சாப்பிட்றது கஷ்டம். எதனாலனா அது வாய் வறட்சினால, வேற எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதே கொஞ்சம் சாம்பார்லாம் தொட்டு கொஞ்சம் சோக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட முடியும். டாக்டர், இப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ அந்த வாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணணும் டாக்டர்? ஸோ பேசிக்காக பப்ளிக் எஜுகேஷன் தான். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணாக்கா நிறைய பேர் பார்த்தாக்க ப்ராப்ளம் அவங்களுக்கு அவேர்னஸ் தான். இப்போது அந்த பான் மசாலாலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு வாய் பூட்டு நோய்னு உண்டு. சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அதில் என்ன ஆகும், உள்ள வாய் ஃபுல்லாக ஸ்காரிங், தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகி வாய் சில பேர் பல்ல இதுக்கு மேலே திறக்க முடியாது. இதுதான் வாய் பூட்டு இதுதான் இருக்கும். ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்து உள்ள என்டையர் லைனிங் எல்லாமே டேமேஜாக இருக்கும். அதனால் கேன்சர் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ ஒரு சைடு இந்த பக்கம் கன்னத்தில் வந்து கேன்சர் வந்து ட்ரீட் பண்ணி சரியாயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பக்கம் வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த இது டேமேஜை பண்ணிச்சோ அந்த இடத்துலலாம் கேன்சர் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். அது இல்லாமல் அந்த தழும்பு நிறையா இருக்கிற இடத்துல ரேடியேஷன் சரியாக வேலை பண்ணாது. ரேடியேஷன் வந்து நல்லா உடம்பு இந்த சதைக்கு நல்ல ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல தான் நல்லா வேலை பண்ணும். தழும்பு இருந்துக்கிற இடத்துல பிளட் ஃப்ளோ நல்லா இருக்காது, ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்காது. ஸோ அதெல்லாம் ரேடியேஷன் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் தவிர்த்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே வராமல் பார்த்துக்கலாம். ஓகேங்க டாக்டர். குறிப்பாக நீங்கள் ஏராளமான நோயாளிகளுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. அதில் அவருக்கு மவுத் கேன்சரோட ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ப்ராப்ளம் இது இந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் என்னால் மறக்க முடியாது. ஸோ அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். பேஷண்டோட ஒய்ஃப் தான் வந்தாங்க. ஸோ அவங்க ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவருக்கு ஆல்ரெடி மேல் தாடையில் கேன்சர் வந்து ஆப்ரேட் பண்ணி ரேடியேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துல வந்து வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கீமோதெரப்பி மட்டும் அப்பப்போ கொடுத்துரு அந்த தொந்தரவு குறைக்காக கொடுத்துருந்தாங்க. வலியை குறைக்கிறதுக்கு. ஆமாம், வலியை வலி அவரால் வலி தாங்க முடியாத, வலி சாப்பிட முடியாது, வாய் திறக்க முடியாது, ரூம் விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டார், அப்படி இருந்தார். ஸோ அப்போ அவங்க பார்த்த இடத்துல வந்து இன்னும் லைஃப் வந்து ஃபியூ மந்த்ஸ் தான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேஷண்ட் வந்தப்போ அது மெயின் ரீசன் என்னென்னா அந்த டைமில் ஸ்கல் பேஸ் சர்ஜரி வேறு எங்கேயும் பண்ணல, நாங்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ கேன்சரில் அந்த டியூமர் வந்து இந்த மூளைக்கு அடிப்பகுதி வரலும் வந்திருந்தது. ஸோ அதனால் யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் பேஷண்ட் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு 110% தான் எங்களால் சான்ஸ் தான் க்யூர் பண்ணுறதுக்கு. நான் ஆப்ரேட் பண்ணால் க்யூர் பண்ணலாம், அந்த 10% சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி வேறு எதுவும் ஆப்ஷன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அது பண்ணி ஆப்ரேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 14 ஹவர்ஸ் இருக்கும், 14 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்க பேஷண்ட் இப்போவும் நல்லா இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கார். ஸோ ஹீஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதுக்கு காரணம் வந்து மக்களுக்கு தெரியாதது தான் பிரச்சனை. இது மாதிரி பண்ண முடியும்
அப்படின்றது தெரியாததுனால தான் அவங்க வந்து அதுக்கு மேலே எங்கேயும் கேட்கறதில்ல. சில இடத்துல சில சர்ஜரி பண்ண முடியும், சில இடத்துல பண்ண மாட்டாங்க. அது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா தான் தெரியும் இது பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. ஓகேங்க டாக்டர். அப்போல்லோ கேன்சர் சென்டரில் என்ன மாதிரியான நவீன வசதிகள் இப்போ இருக்குது டாக்டர்? இப்போ ஹெட் அண்ட் கேன்சரை பொறுத்தவரையிலும் அங்கே இல்லாத வசதி எதுவுமே இல்லை. எல்லா வசதியுமே இருக்குது. எங்களுக்கு ரோபோட் இருக்குது, லேசர் இருக்குது, எண்டோஸ்கோப் சர்ஜரி இருக்குது, எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ அதனால் இப்போ பண்ண முடியாததுன்ட்டு இந்த எக்யூப்மெண்ட் இல்லாதனால தான் எங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ண முடியலன்ட்டு சொல்கிறதுக்கான அவசியமே எங்களுக்கு கிடையாது. டாக்டர், இப்போ நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு குறிப்பாக இந்த வாய் புற்றுநோய் அதில் நாம் வராமல் தடுப்பதற்கும் ஒருவேளை வந்திருந்தால் அவர்கள் அதை எப்படி அதிலிருந்து அதை மீண்டு வருவதற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கையான வார்த்தைகள் என்ன? கேன்சர்னா க்யூர் பண்ண முடியாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும், அந்த நம்பிக்கை வேணும். ஸோ ஒரே இது என்னென்னா, சில பேர்னால அந்த கேன்சருங்கிறது அதை வந்து ஃபேஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. நம்ம போய் டாக்டர் காமிச்சிட்டா கேன்சர் சொல்லிடுவாங்களோன்ட்டு நிறைய பேர் போகாமல் இருப்பாங்க. தயக்கமும் இருக்கு, பயமும் இருக்கும், அதனால போகாமல் இருப்பாங்க. ஸோ அந்த தயக்கத்தினாலையும் பயத்தினாலையும் நம்ம நல்ல தருணத்தை விட்டுருவோம். நான் கட்டி ரொம்ப பெருசாகி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். அந்த டைம்ல அதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் க்யூர் ஆகக்கூடிய சான்ஸ் குறைவு தான். அதனால பயப்படாம தயங்காம ஆரம்பத்திலேயே வந்து கேன்சர் இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிச்சா போதும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சந்தோஷமா போயிடலாம். இருக்கு அப்படின்னா ஆரம்பத்திலேயே என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட்டோ அதை பண்ணுனா க்யூர் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். இன்னைக்கு இந்த வாய் புற்றுநோய் குறித்தும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்தும் விளக்கியதற்காக நன்றி டாக்டர். நன்றி, சந்தோஷம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.